சிவகங்கையில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பதிலளித்துள்ளார். தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு, கைது பண்ணியாச்சு. இன்னைக்கு கூட மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். சொல்ல போகிறோம், நிச்சயமாக சொல்ல போகிறோம். விருப்பங்களெல்லாம் சேர்க்க போகிறோம், கட்டாயப்படி சேர்க்க போகிறது கிடையாது. சேர்ந்து சொல்ல போகிறதா அவங்க சேர மாட்டாங்க அந்த மாதிரிலாம். அதனால் அவங்க விருப்பம் தான் சேர்ப்போம். அவர் இப்போதான் மக்களை சந்திக்க போகிறாரு. இப்போதான் மக்களை சந்திக்க போகிறாரு. நானே மக்களுக்கு தெளிவாக தெரியும். இருந்தாலும் அதை நினைவூட்டுறோம், வலியுறுத்துறோம், வற்புறுத்துறோம். அவ்வளோதான். தேர்தல் பரப்புரை உண்டு, உறுப்பினர் சேர்ப்பு உண்டு. ஒன்றிய அரசு வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பங்கேற்றவர்கள், சிறையில் இருந்தவர்கள், தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறுகின்ற நிகழ்வாகவும் இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தில் ஒரு இளைஞர் காவல்துறை பிடிக்கும்போது தப்பிச்சதுனால விழுந்து வலிப்பு உயிரிழந்ததா முதற்கட்டமாக எப்பயால தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் இப்போ காவல்துறை அடிச்சுக்கிற வீடியோ, இன்னொரு அவங்க உயிரிழந்தது காவல்துறை சித்திரவதை தான் உயிரிழந்ததா இப்போ வெளியே இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தில் தொடர்ந்து இந்த லாக்அப் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அதை எப்படி பாஜக பார்க்குது? இதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும்? இது தொடர்பாக எங்களோட மாநில தலைவர் ஏற்கனவே இந்த விஷயத்துக்கு கட்சி என்ன மாதிரி நிலைப்பாடு அப்படிங்கறத அறிவிச்சிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசுல லாக்அப் மரணங்கள் ஒன்றும் புதிதல்ல. ஆனால் மாநிலத்தோட முதலமைச்சருக்கு ஞாபக மறதி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. தூத்துக்குடியில இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தப்போ அவரோட குடும்பத்துல அவரு, அவருடைய மகன், அவருடைய சகோதரி அத்தனை பேரும் தூத்துக்குடியிலேயே முகாமிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சிவகங்கையில நடந்திருக்கு. அதை பூசி மெழுக பார்க்கிறார்கள். அதற்கு வேறொரு அர்த்தம் கொடுக்க நினைக்கிறார்கள். இது முதல் முறை அல்ல. இதே போல வேங்கை வாசலில் பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் குடிக்கின்ற குடிநீரில் மலம் கலந்த விஷயத்தை தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் பட்டியலினத்தவர்கள் மேலான தாக்குதல், பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரிப்பு, லாக்அப் மரணங்கள் என்று தமிழகம் சட்டம் ஒழுங்கை முழுமையாக இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. சிறிது சிறிதாக இந்த திமுக அரசு தன்னுடைய தார்மீக கடமையிலிருந்து முழுமையாக விலகி சென்றுள்ளது என்பதையே இந்த லாக்அப் மரணம் காட்டுகிறது. மாவட்ட தலைவர் கிரி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. நாராயண திருப்பதி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. தொடர்ந்து போராடுறது கூட உரிமை இல்லையா? போராடுறதுக்கு உரிமை இல்லைங்க தமிழ்நாட்டில்.